அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலியில் உள்ள விவி மினரல்ஸ் நிறுவன சர்க்கரை ஆலையின் ஆடிட்டர் வீட்டிலும் விவி மினரல்ஸ் சர்க்கரை ஆலையின் கார்ப்பரேட் அலுவலகத்திலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னை எழும்பூரில் 3 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். விவரங்களை அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலியில் உள்ள விவி மினரல்ஸ் நிறுவன சர்க்கரை ஆலையின் ஆடிட்டர் வீட்டிலும் விவி மினரல்ஸ் சர்க்கரை ஆலையின் கார்ப்பரேட் அலுவலகத்திலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னை எழும்பூரில் 3 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னையில 3 இடங்கள்ல சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருநெல்வேலியில் உள்ள பிரபல தனியார் நிறுவன சக்கர ஆலையின் ஆடிட்டர் வீடு, அந்த சக்கர ஆலையின் கார்ப்பரேட் அலுவலகம், விவி மினரல்ஸ் அலுவலகம் ஆகிய 3 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. எழும்பூரில் உள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சக்கரை ஆலை கார்ப்பரேட் அலுவலகம் மற்றும் அந்த நிறுவனத்தின் ஆடிட்டர் ஹரி என்பது வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல விவி மினரல்ஸ் அந்த நிறுவனத்தின் அலுவலகத்திலும் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. எழும்பூர் ஆல்பர்ட் தியேட்டர் எதிரே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சக்கர ஆலையின் கார்ப்பரேட் அலுவலகம் உள்ளது. அங்கு இன்று வந்த அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை எதிரே உள்ள நாராயணி அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஆடிட்டர் ஹரி என்பது வீட்டிலும் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல விவி மினரல்ஸ் அலுவலகத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த அலுவலகம் தொடர்புள்ள இடங்கள்ல சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர் சோதனைக்கு பிறகு முழுமையான விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் சிபிஐ அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிம வள முறைகேடு தொடர்பாக இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முழுமையான விவரங்கள் சோதனைக்கு பின்பாக வெளியிடப்பட வேண்டும் சிபிஐ அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.